இன்றைக்கு திரை விமர்சனத்தில் நாம் பார்க்க இருக்கும் திரைப்படம் அறம் செய். அறம் செய் ஒரு அரசியல் சாட்டையர் படம். முழுக்க முழுக்க அரசியல் 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 வசனங்களை கலந்து கொஞ்சம் காதல், கொஞ்சம் துள்ளல், கொஞ்சம் குத்துப்பாட்டு என்று கலந்து கட்டி செய்திருக்கின்றார். எழுதி, இயக்கி, தயாரித்து நடித்திருக்கும் பாலு வைத்தியநாதன். நமக்கு தேவை ஆட்சி மாற்றம் அல்ல, அரசியல் மாற்றம்தான் என்கின்ற அழுத்தமான கொள்கையுடன் அறம் செய் என்கின்ற இயக்கத்தை மக்கள் மத்தியில் கொண்டு செல்கின்றார் செந்தாரகை என்கின்ற கதாநாயகி. அஞ்சனா கீர்த்தி அந்த கதாபாத்திரத்தில் மிக அழுத்தமாக, கம்பீரமாக, ஒரு அழகியலோடு, அதே சமயத்தில் இன்றைய நவீன அரசியல்வாதிகளுக்குரிய அந்த தோரணையோடும் மிடுக்கோடும் கம்பீரமாக நடித்திருக்கின்றார். அவர் வருகின்ற அந்த காட்சிகள் எல்லாமே அழகோடு கம்பீரமும் கலந்து, அவர் பேசுகின்ற வசனம் உட்பட எல்லாமே மாடுலேஷனும் சரி, அந்த வாய்ஸும் சரி, மிக அழகாக பொருந்துகிறது. ஒரு அழகான அரசியல் தலைவியாக நிமிர்ந்து நிற்கின்றார். ஒல்லியாக, அழகாக, புடவையிலும் சரி, மாடர்ன் ட்ரெஸ்ஸிலும் சரி அவர் கலக்குகிறார். ஒரு அழகான அரசியல்வாதி. தன் ஆதரவாளர்களுடன் சென்று சட்டப்பேரவையை முற்றுகை போராட்டம் செய்கிறார் செந்தாரகை. அதே சமயத்தில் இன்னொரு பக்கத்தில் மருத்துவக் கல்லூரி மாணவர் பாலு வைத்தியநாதன் மற்றும் லுல்லு சபா ஜீவா, இன்னொரு கவர்ச்சி கட்டழகி மோகலி மீனாட்சி கதைநாயகனுடன் குத்தாட்டம் போட்டு டூயட் பாட்டு என்று மிக அழகாக அவ்வப்போது வந்து நம்மை நேரத்தை கடக்க செய்கிறார். நம்மை கொஞ்சம் ரிலாக்ஸ் செய்கிறார். அழகாக இருக்கின்றார். பார்க்க ரசிக்க வைக்கின்றார். அவர் போடுகின்ற அந்த குத்தாட்டமும் குழு என்ற அந்த உடல்வாகும் பார்க்க வைக்கின்றன, ரசிக்க வைக்கின்றன, ஜொல்லு விட வைக்கின்றன சிலரை. டூயட், 3 டூயட்கள், 3ம் மிக அழகாக செய்திருக்கின்றார். ஸ்ரீகாந்த் தேவா இசையில் வாடா வாடா வந்திய தேவா, பின்னி பெடல் எடுத்து பிரிச்சு மேய போகிறேன், கருவமர பூவெடுத்து கால் கொலுசு தந்திடவா என்கின்ற அந்த 3 டூயட் பாடல்களும் ரசிக்க வைக்கின்றன. அதே சமயத்தில் கொஞ்சம் கிளுகிழுப்பும் கலந்த பாடல்கள். அதே சமயத்தில் இந்த பாடல் காட்சிக்கான கதாநாயகி மிக அழகாக இருக்கின்றார். குழு என்று ரசிக்க வைக்கின்றார். அவருடைய உடல் எல்லாமே உடை சார்ந்த எல்லாமே ரசிக்க வைக்கின்றன. ஆனால் பாடல் காட்சியின் பின்பக்கம் பார்த்தீர்கள் என்றால் வெறுமானே ஒரு அழகியல் ஒன்றும் இல்லை. ரொம்ப சாதாரணமாக இருக்கிறது. 2 பேர் மட்டும் பெரிய ஒரு வனாந்தரம் போன்ற ஒரு இடத்தில் 2 பேர் மட்டும் டான்ஸ் ஆடினால் அது எப்படி இருக்கும்? அப்படிதான் இருக்கின்றது. பாடல்களுக்கு கொஞ்சம் செலவு செய்திருக்கிறான். முதலமைச்சராக ஜாக்குவார் தங்கம் கொள்ளை அரசியல் நடத்தும் அடாவடி பேர்வழி. அவர் ஒரு முதலமைச்சர் என்றால் எப்போதும் முறைத்து கொண்டும் கடுமையாக பேசிக்கொண்டும் வசனத்தை பேசி கடித்து துப்பிக்கொண்டும் வசனத்தை, அதே சமயத்தில் சட்டையை காலரை இந்த பக்கம் அந்த பக்கம் எடுத்து விட்டு கொண்டு சண்டைக்கு தயாராவது போல எப்போதும் அவர் முகத்தில் எள்ளும் கொள்ளும் வெடிக்கின்றன. அதாவது அந்த காலத்து நம்பியார் காலத்து வில்லத்தனத்தை ஜாக்குவார் தங்கம் தன்னுடைய வில்லத்தனத்தில் வெளிப்படுத்தியிருக்கின்றார். அதே சமயத்தில் அவருடன் வருகின்ற அந்த பெண் அரசியல்வாதியை நன்றாக செய்திருக்கின்றார். நகைகளை போட்டு அவருடைய பாணியில் மிக சிறப்பாக செய்திருக்கின்றார். படம் முழுக்க வசனம்தான், அரசியல் வசனம்தான். மத்திய அரசின் கொள்ளை, வரி வசூலிப்பு, ஜிஎஸ்டி, நீட் தேர்வு மற்றும் அரசியல், நடப்பு கால அரசியல் பேசுகிறது இந்த படம். ஆனால் படம்தான் 3 மணி நேரம், 3 மணி 8 நிமிடம்தான் என்று நீளமான படம் என்றாலும் படத்திற்கான வசனங்கள் அதிரடி சரவெடியாக இருந்தாலும் மிக நீண்ட வசனங்கள் நெளிய வைக்கின்றன. ஒரு இடத்தில் கேமரா வைத்து
ஒவ்வொருவரும் பக்கம் பக்கமாக வந்து பேசிக்கொண்டே போகிறார்கள். வசனங்களில் அனல் பறக்கிறது. ஆனால் மிக நீண்ட வசனங்களாக அது இருப்பதால் அதன் வேகத்தை அது குறைத்து விடுகிறது. ஒரே ஒரு இடத்தில் கேமரா வைத்துவிட்டு 3 பேர் 4 பேர் மாற்றி மாற்றி பேசுகிறார்கள் முகம்தான். அந்த இடத்தில் ஒரு பழைய நீங்கள் பார்த்திருப்பீர்கள், தூர்தர்ஷன் நாடகத்தில் வருமே, அதுபோல தான் இருக்கின்றது. அந்த காட்சியில் பின்னணியோ ஏதோ உயிரோட்டம் இல்லை. வசனம் பக்கம் பக்கமாக பேசுகிறார்கள். வசனங்கள் அந்த வசனங்களை நறுக்கு தெரித்தார் போல, நறுக் சிறுக்கென்று ஹைகோ போல இன்னும் குறைத்திருந்து ஷார்ப்பாக வைத்திருந்தால் இந்த வசனங்கள் பெரிய அளவில் பேசப்பட்டிருக்கும். படமும் 2 மணியாக குறைத்திருந்தால் அதுவும் திரைக்கதையும் அந்த கதைக்கு நல்ல ஒரு கதையை எடுத்துக்கொள்கிறார். அதற்கான வசனங்களும் ஓகே தான். ஆனால் 3 மணி நேர படம், மிக நீண்ட படம், மிக நீண்ட வசனங்கள், இவை எல்லாமே சோர்வடைய வைத்து விடுகின்றன. எனவே நெளிய வைத்து விடுகின்றன. நாம் பார்த்து ரசிக்க வேண்டிய அரம்சை சில இடங்களில் நீண்ட வசனங்கள், நீண்ட திரைக்காட்சிகள் என்பதால் நெளிய வைக்கின்றன. மற்றபடி பார்க்கலாம், ரசிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.